அல்லாஹ்விலே ஃபனாவாகி அல்லாஹ் தான் எல்லாம் என்று கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சொர்க்கத்தில் இருந்தாங்க. ஃபனாஃபில்லா, அல்லாஹ்வுடைய தரிசனத்திலே மதுஹருல் அத்தம்மாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹவ்வா என்ற அந்த தோற்றத்தை கண்டார்கள். அந்த தோற்றத்தை கண்டு தன்னில் வேறானது என்று எண்ணின உடனே தன்னை விட்டும் வேறான ஒரு ஆளிக்குதே ஹவ்வா என்ற வேற்றுமை உணர்வு ஏற்பட்ட உடனே அது என்ன ஆயிட்டுது, சொர்க்கத்துக்கு மாற்றமானதாக ஆகிட்டது. கலிமா, உலகத்தில் அல்லாஹ்வுடைய கலிமா முதலில் வெளியானது எங்கட நாட்டில் தான். தப்லீக்காரனையும் தௌஹீதுக்காரனையும் தரிக்காவாதியாக ஆக்கிக் கொள்வது, கடைசியில் வச்சுக்கொண்டு நாங்கள் தரிக்கா, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்குது இல்லையே. எப்படி கிடைக்கும்? முனாஃபிக்குகளாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எப்படி கிடைக்கும்? உண்மையான தரீக்காவாதியாக இருந்தால் மட்டும் இந்த தஜல்லி எல்லாம் கிடைக்கும். காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர். الأرض عني وهي نائبتي وهذه دوحة الأشباح قد حضرت فامدد يديك لكي تحظى بها شفتي يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அஹ்லுல் பைத்துகளான சாதாத்துகள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னதன் பின்னால் மரியாதைக்குரிய உலமாக்களே, என்னுடைய ஆன்மீக சகோதரர்களே, புனிதமான இடத்திலே, புனிதமான மஜ்லிஸிலே புனிதமானவர்களை பற்றி பேசுவதற்காக இங்கே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். சையதுனா நைனா முஹம்மது வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுக்கு பக்கத்திலே நாங்கள் இருந்து கொண்டு பேசுவது எங்களை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே, அறிந்து வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொன்னதாக குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய இன்றைய கதாநாயகரான சையதுனா சுல்தானுல் ஆரிஃபீன் அஸ்ஸையீத் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி நாயகத்தை பற்றி பேசுவதற்காக அத்தியாயத்து ஷாதிலியத்துல் ஃபாசியா அமைப்பினர்களால் வாராந்த ஹலரா மஜ்லிஸிலே என்னை பேசுவதற்காக அழைத்தமைக்கு அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் நன்றியை செலுத்திக் கொள்வதோடு, சையத் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி நாயகத்தை பற்றித்தான் பேச வேண்டும் என்ற தலைப்பிருப்பதனால் அவர்களை பற்றியே அதிகமாக பேச வேண்டிய ஒரு சூழல் ஆகிவிட்டது. அஷேக் மன்சூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். ஹிஜ்ரி 555 அஷேக் மன்சூருர் ரிஃபாயி என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். அந்த கனவிலே சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா பள்ளியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நிறைய சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது கனவு. அந்த கனவிலே சஹாபாக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்னொரு குழந்தையுடைய தலையில் கையை வச்சு கொண்டு அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஷேக் மன்சூர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷேக் மன்சூர் ரிஃபாயியை பார்த்து, யா ரிஃபாயி யா மன்சூர், ஹாதா வலதி, இது ஏண்ட புள்ள, அனஜத்துஹு இஸ்முஹு அஹ்மதுல் கபீர், இவருடைய பேர் அஹ்மதுல் கபீர், இவரை அல்லாஹு தஆலா சுல்தானுல் ஆரிஃபீனாக ஆக்கி வைத்திருக்கிறான். இவரை யார் மஹப்பத்து வைக்கிறார்களோ அவரை நானும் மஹப்பத்து வைக்கிறேன். இவரை யார் விரோதித்து கொள்கிறார்களோ அவர் என்னுடைய விரோதி. இவரை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ இவரை கண்ணால் காண்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சுவர்க்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அனைத்தும் கிடைக்கும். இவருடைய காலத்தில் இவர்தான் அவுலியாக்களுக்கு அரசராக இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனாவில் ஒரு குழந்தையை காட்டுறது. இந்த நேரம் இதெல்லாம் மனாவில் நடந்த விஷயம். சையதுனா மன்சூர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா என்ற சையீதா ஃபாத்திமா என்ற பெண்ணுடைய சகோதரர். சையீதா ஃபாத்திமா என்பவர்கள் கற்பமாக இருக்கிறாங்க. முஹம்மது, அதாவது ஷேக் ரிஃபாயி அவங்க, மன்சூர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கச்சி கிட்டக்கு வராங்க. தங்கச்சி, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டேன். உங்களோட வயிற்றில் உள்ள பிள்ளை 40 நாளையில் பிறக்கும் என்று சொல்லி அவருக்கு அஹ்மதுல் கபீர் என்று பேரு வைத்ததாகவும் அவரை சுல்தானுல் ஆரிஃபீனாக ஆக்கிவிட்டதாகவும் அவருடைய காலத்திலே அவுலியாக்களுக்கெல்லாம் அவர் அரசராக இருப்பதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். 40 நாளையில் இந்த பிள்ளை கிடைக்கும் என்று சொன்னாங்க என்று தங்கச்சிக்கிட்ட மன்சூர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. தங்கச்சிக்கு சரியான சந்தோஷம். அவங்களோட மாப்பிள்ளை சையது அலி அபுல் ஹசன், சையது அலி அபுல் ஹசன் அவங்க இங்கேயே வெளியூரில் வைத்திருந்தாங்க. சரியாக 40 நாளைக்கு பிறகு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்தது இங்கிலீஷ் கணக்கிலே 1118 அக்டோபர் மாதம். ஹிஜ்ரி கணக்கிலே அவர்கள் பிறந்தது ரஜபு மாதம் திங்கட்கிழமை 512 பிறக்குது அந்த புள்ள. யார் இது? அது சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம். அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகம் அவங்க பிறந்துட்டாங்க. இப்போ இதுதான் அவங்களோட பிறப்பு. அவங்களோட வாப்பா சையதுனா அலி அபுல் ஹசன், அபுல் ஹசன் அலி. உம்மாவோட பேர் சையதா ஃபாத்திமா. வாப்பாவின் புறத்தால் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், உம்மாவின் புறத்தால் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பரம்பரையிலையும் சேர்றாங்க. இவங்களோட வாப்பாட பேரு தான் சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட பேரும் அதுதான். அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகத்துடைய வாப்பாட பேர் அபுல் ஹசன் அலி. எங்களுடைய தரீகாவுடைய ஷேக்னா அவங்களோட பேரும் சையதுனா அபுல் ஹசன் அலி. பேரில் 2 தான் இருக்கிறாங்க. சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போ அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகத்துடைய வாப்பாட பேரு தான் எங்களுடைய ஷேக்குடைய பேரும். இப்பொழுது நாங்கள் அவர்கள் பிறந்து வளர்ந்து கொண்டு வருகிற நேரத்தில் அவங்களுக்கு 4 வயதாக இருக்கிற நேரத்தில் வாப்பா மௌத்தாகிடுறாங்க. 7 வயசாக இருக்கிற நேரத்தில் உம்மா மௌத்தாகிடுறாங்க. ஷாதிலி இமாமுடைய வாப்பா
அவங்களும் ஷாதிலி இமாமுடைய 4 வயசாக இருக்கிற நேரம் வாப்பா மௌத்தாகிறவங்க, அவங்களுக்கு 7 வயசாக இருக்கிற நேரம் உம்மா மௌத்தாகிடுறாங்க ஷாதிலி இமாமுடைய. இது அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயத்துக்கு எது நடந்ததோ அதுதான் ஷாதிலி இமாமுக்கு நடக்கும். அந்த வகையில் இருவரையும் நாங்கள் ஒரே தட்டிலே வைத்து பார்க்கக்கூடிய நிலை. சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்து 2.5 வயசில் உம்மா மௌத்தாகிடுறாங்க. 4 வயசாகிற நேரத்தில் வாப்பா மௌத்தாகிடுறாங்க. சையதுனா ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி சஞ்சரி அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்து 1.5 வருஷத்தில் உம்மா மௌத்தாகிடுறாங்க. 4 வயசாகக்குள்ள வாப்பா மௌத்தாகிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 4 வருஷத்தில் உம்மா மறைஞ்சிடுறாங்க. பிறப்பதற்கு முதல்ல வாப்பா மௌத்தாகிடுறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய திட்டம் என்னவென்றால், தன்னை அழித்து தன்னிலே ஃபனாவாகக்கூடியவர் யார் என்றால் அவர்களுக்கு எந்த விதமான பற்று பாசம் உறவு துனியா எதுவுமே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். என்னில் மட்டுமே அவர்கள் ஃபராக்காகிக் கொண்டிருக்கணும், நான் அவர்களில் மட்டும் ஃபராக்காகிக் கொண்டிருக்கணும். ஃபனாஃபில்லா ஃபனாஃபிர் ரசூல் என்று சொல்கிறவர்கள் மீதுதான். இதற்காகத்தான் நாதாக்களுடைய தாய் தந்தையர்களை அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே எடுத்துக்கொள்வார். சையதுனா ஷாவுல் அமீதுல் மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அசீஸ் அவர்களுக்கும் அதுதான் நடந்தது. ஆக மொத்தத்தில் எல்லா நாதாக்களுடைய விஷயங்களை நாங்கள் பார்க்குற நேரத்தில் அவர்களுடைய தாய் தந்தையர்களை பெரும்பாலும் அல்லாஹு தஆலா எடுத்துடுறான். அதில் அந்த வகையில் ஷாதிலி இமாமும் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே தட்டிலே நாங்கள் வைத்து பார்க்க வேண்டும். ஷாதிலி இமாமுக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள். அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகத்துக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள். இப்படியெல்லாம் அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகத்துக்கும் ஷாதிலி இமாமுக்கும் இந்த தொடர்பை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் ஷாதிலி இமாமோடு ஏன் சேர்த்து சொல்கிறேன் என்று சொன்னால், நான் எங்கே போனாலும் என் வாப்பாவை மறக்க இயலாது. ஷாச்சமாறு பெரியப்பமாறு நாங்கள் எவ்வளோ பேசினாலும் வாப்பாவை மறக்கக்கூடாது. சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த புனிதமான மஜ்லிஸிலே நாங்கள் தியாயாவிலே அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய குடும்பத்தினர்கள் மக்காவிலே இருந்தவர்கள். மக்காவிலே இருந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சியின் கொடுமையின் காரணத்தினாலே அவங்களுடைய குடும்பத்தினர்கள் துரத்தப்பட்டார்கள். அஹ்லுல் பைத்துகள் பெரும்பாலும் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டவங்க தான். இப்போ சிலோனில் உள்ள மௌலானமார்களுடைய பரம்பரை எடுத்து பார்த்தால் நிச்சயமாக மக்காவிலேருந்து மதீனாவிலேருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் தான். என்றால் இஸ்லாத்துடைய விரோதிகள் அனைவருமே என்ன செய்வார்கள்? அஹ்லுல் பைத்துகளை துரத்தி அடிப்பார்கள், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள், கொலை செய்வார்கள். அஹ்லுல் பைத்துகளை வச்சு உலகத்தில் வாழத்துக்கு இயல அவங்களுக்கு. அஹ்லுல் பைத்துகளில் தான் நிறைய வலிமார்கள் குத்துமார்கள் வந்து கொண்டு இருப்பார்கள். இந்த வகையிலே வந்தவர்கள் சையதுனா அஹ்மதுல் கபீருல் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து அவங்களோட குடும்பம் 3வது பரம்பரை அப்படியே துரத்தி அடிக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் ஸ்பெயினில் வந்திருந்தார்கள். ஸ்பெயின் அதாவது மேற்குலகம், மக்ரிபி, ஈரோப் என்று சொல்கிறோமே, ஈரோப்பில் வந்திருந்தார்கள். ஈரோப்பில் வந்திருந்து அங்கிருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக துருக்கிக்கு வந்து சேர்ந்தார்கள். துருக்கியிலிருந்து அவர்களுடைய வாப்பாவுடைய வாப்பா சையது யஹ்யா வாப்பாவுடைய வாப்பா சையது அபுல் ஹசன் அவங்களோட வாப்பா சையது யஹ்யா வாப்பாவோடு சேர்ந்து கொண்டு வந்தார்கள். இங்கே ஈராக்குக்கு வந்தார்கள். ஈராக்கிலே வந்து அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். இருக்கிற நேரத்தில் தான் யஹ்யா என்று சொல்லக்கூடிய அலி, சையதுனா அலி அபுல் ஹசன் அவர்களுக்கு சையது யஹ்யா அவர்கள் கல்யாணம் முடித்து வைக்கிறாங்க. எங்கே வச்சு? ஈராக்கில் வச்சு.
ஈராக்கில் குர்திஸ் என்ற ஏரியாவில் தான் இவங்க வளர்ந்து வர்றாங்க. அதாவது காட்டுப்பிரதேசத்தில் தான் வளர்ந்துவாங்க. இப்போ நாங்கள் சொல்ல நாட்டு மனிதர்கள் என்று சொல்லி, நாட்டுப்புறத்து மனிதர்கள் என்று சொல்லி, அதாவது மலை நாட்டவர்கள் என்று நாங்கள் சொல்கிறோமே, அப்படி மலை நாட்டு பிரதேசத்தில் பிறந்தவர்கள் தான் செய்தினா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மக்களால் ஒதுக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தாங்க மலைநாட்டு பிரதேசத்தில். குர்திஸ் இனத்தை சேர்ந்தவர்கள் இப்போ ஈராக்கிலையும் சிரியாவிலேயும் சில குர்திஸ் இனத்தவர்கள் புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நல்ல சுன்னத் வல் ஜமாத்தினர்களும் இருக்கிறார்கள், நிறைய வஹாபிகள் முனாஃபிக்குகளும் இருக்கிறாங்க குர்திஸ் இனத்தில். அந்த குர்திஸ் இனத்தில் பிறந்தவர்கள் தான் செய்தினா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அங்கிருந்து அவர்கள் அப்படியே வளர்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய மாமனார் தான் செய்தினா ஷேக் மன்சூர் ரிஃபாயி. ஷேக் மன்சூர் ரிஃபாயி செய்தினா அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகத்துடைய மாமா. வாப்பா மௌத்தாகிட்டாங்க, உம்மா மௌத்தாகிட்டாங்க. பிள்ளைய வளர்க்கணும். 4-5 வயசு பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு உஸ்தாதுமார்கள்கிட்ட பெரும் பெரும் தக்குவா உள்ள நாதாக்கள் பெரிய மனிதர்களிடத்திலே கொண்டு போய் அவங்களை சேர்க்கிறாங்க. எல்லா விதமான கலைகளையும் அவர்கள் படித்து கொள்கிறார்கள். 7 வயதிலே முழு குர்ஆனையும் மனப்பாடம் செய்து விட்டார்கள். எல்லா துறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக அவர்கள் ஆகி, அவர்களுக்கு இந்த துனியாவுடைய போங்கு அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் தன்னுடைய மாமாவாகிய அவர்களுடைய பையத்தை பெற்றார்கள். மாமா செய்தினா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகத்துடைய வாப்பா கிட்ட, மச்சனுக்கிட்ட பையத்து பெற்றாங்க. ரிஃபாயியான்றது அவங்களோட குடும்பத்து பேர். சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி குடும்பத்தின் பேர். இப்படி அவர்கள் வளர்ந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் தங்களுடைய 20வது வயதில் மக்காவுக்கு இவர்கள் போகிறாங்க. மக்காவிலே அரஃபாவுடைய மலைக்கு போய் இருந்து கொண்டு அரஃபாவுடைய மலையில் அவர்கள் ஹல்வத் இருக்கிறாங்க. ஹல்வத் என்று சொன்னால் அவங்கள வேலை வெட்டியை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆடு மாடு மேய்ச்சி கொண்டு சாப்பிட்றதுக்கு எதுக்கு என்னமாலும் வேணுமே என்று சொல்லி எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஹல்வத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய திக்ருகள், அல்லாஹ்வுடைய முனாஜாத்து, முராக்கபால் இப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா காட்சி கொடுக்கிறான். காட்சி கொடுத்து யா சுல்தானல் ஆரிஃபீன் என்ற பட்டத்தை கொடுக்குறான். இவங்களோட காது வலிய கேட்குது, காதுலேயும் கேட்குது, முழு உடல்லையும் கேட்குது. வலிமார்கள் சலான் சொன்னால் அவர்களுக்கு கேட்கும். இப்போ நாங்கள் போய் ஒரு ஜியாரத்துக்கு போய் அவுலியாக்களுடைய ஜியாரத்தில் சலான் சொன்னால் பதில் சொல்லுவாங்க, எங்களுக்கு கேட்கும். அது எப்படி கேட்கும்? காதால் இப்போ நாங்கள் கேட்குறோமே அப்படி கேட்காது. முழு உடலும் அந்த சலாத்துடைய பதிலை உணரும். உண்மையான மூமீன்களுக்கு அவுலியாக்கள் சலான் சொன்னால் பதில் சொல்கிற கேட்கும். நாங்கள் எங்கே போனாலும் வலிமார்கள் எங்களுக்கு சலான் சொல்லுவாங்க, கேட்டுக்கொண்டே இருக்கும். பேருலை தாண்டி போனால் ஹிச்மேல் அஷ்ரஃப் அலியுல்லா சலான் சொல்லுவாங்க, கேட்டுக்கொண்டு இருக்கும். இங்கே வந்துட்டு போவே என்று சொல்லுவாங்க. எந்த ஜியாரத்தை தாண்டி போனாலும் சலான் சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு போவே, இதுக்கு வந்துட்டு போவேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் யார்கிட்ட சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பேச்சு சுல்தானுல் ஆரிஃபீன் என்று சொல்லி இவங்களுக்கு ஒன்றும் விளங்குதில்லை. என்ன அனுபவம், ஒரு புதுவிதமான அனுபவம். இது எப்படி சொல்கிறது, ஆட்கள்கிட்ட சொல்கிறது என்று சொல்லி இவங்களை அப்படியே ஹல்வத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. 70 முறைகள் யா சுல்தானல் ஆரிஃபீன், யா சுல்தானல் ஆரிஃபீன், இதை மக்களுக்கு பிரகடனப்படுத்துங்கள், சொல்லுங்கள். ஆரிஃபீன்கள் அவுலியாக்களுக்கெல்லாம் அரசர் என்ற பேர். இந்த 70 முறை இவர்களுக்கு அந்த இல்ஹாமியத்தான அந்த அறிவிப்பு வந்ததன் பின்னால் அவர்கள் ரோட்டில் போவார்கள். ஆடு மாடு முன்னால் போனால் யா சுல்தானுல் ஆரிஃபீன் சலாம் அலைக்கும் என்று ஆடு மாடுகள் சொல்லும். கோழிகள் யா சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகமே என்று சொல்லி சலாம் சொல்லும்.
என்னென்ன பறவைகள் பட்சிகள் இருக்குமோ அதெல்லாம் சலாம் சொல்லும் பேரை சொல்லி. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவங்களுக்கு யா முஹித்தீன் என்று சொல்லி அந்த பேர் அப்படி தான் வந்துச்சு. அவங்களோட பேர் அப்துல் காதிர், முஹித்தீன் அப்துல் காதிர்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த முஹித்தீன் என்ற பேர் இப்படி தான் வந்துச்சு. அங்கே பள்ளியில் இருந்து கொண்டிருக்கிற நேரம் அவங்களுக்கு திடீரென்று ஒரு எக்கோ சவுண்ட் மாதிரி யா முஹித்தீன் யா முஹித்தீன் என்று சொல்லி ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் அவங்க எக்கோ சவுண்டு வந்து கொண்டிருக்குது, உணர்றார்கள். முஹித்தீன் என்ற பேர் அப்படி தான் வந்துச்சு. ஷாதிலி இமாமுக்கு யா முபாரக் யா முபாரக் என்று சொல்லி பேரும் அப்படித்தான் வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள் ஷாதிலி இமாமை யா முபாரக். அவங்களுக்கு அந்த பேர் அப்படி தான் வந்துச்சு. ஆக வலிமார்கள் எல்லோருக்குமே ஒரே விதமான கேட்டகரியில் சில விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நாங்கள் தான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சுல்தான் ஆரிஃபின் அஹமதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி இருந்து அவர்களுடைய 32வது வயசில் இருக்கிற நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறதுக்கு ரவுதாவுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜிக்கு மக்காவுக்கு அல்ல, நாங்கள் தானே ஹஜ்ஜிக்கு மக்காவுக்கு போகிறது. அவுலியாக்கள் ரசூலுல்லாஹ் பார்க்க தான் போவாங்க. செய்தினா அஹமதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 32வது வயசில் போகிறாங்க. போயிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவுக்கு முன்னால் இருந்து கொண்டு இந்த அவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாமுனா அதலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நொமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யூசுஃபு ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இமாம்கள் எல்லாம் கிதாபுகளில் இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க போகிறாங்க, அவர்களோடு 20 பேர் போனாங்க. ஜியாரத்துக்கு போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஜத்தி என்று சொல்லிட்டு ஒரு பாட்டு படிக்கிறாங்க. ஃபி ஹாலத்தில் புஉதி ரூஹி குன்து உர்சிலுஹா துகப்பிலுல் அர்ள அன்னி வஹிய நாயிபதி வஹாதிஹி தௌஹத்துல் அஷ்பாஹி கத் ஹலரத் ஃபம்னுன் யதைக லிகை துஹலா பிஹா ஷஃபதி. யா ரசூலல்லாஹ், நான் ஊரில் இருந்து கொண்டிருக்கிற நேரம் ஏண்ட பொடி ஊரில் தான் இருந்தது, ஏண்ட எண்ணங்கள் தான் இங்கே வந்து கொண்டு வைத்து கொண்டிருக்குது. அது எல்லாருக்கும் வருமா இல்லையா? இப்போ அமெரிக்காவுக்கு போங்க, எண்ணத்தில் அமெரிக்காவில் இருப்பீங்க. எண்ணத்தில் இப்போ அமெரிக்காவில் இருப்பீங்க. எண்ணத்தில் துபாய்க்கு போங்க, ஷாதிலி இமாமுடைய ஜியாரத்தில் எண்ணத்தில் நில்லுங்க, அங்கே தான் இருப்பீங்க. வீட்டில் நினைங்க, எண்ணத்தில் வீட்டில் தான் இருப்பீங்க. இப்படி ரிஃபாய் நாயகம் யா ரசூலல்லாஹ், என்னுடைய எண்ணத்தில் என் பொடி வராமல் உங்களை நான் சந்திச்சு கொண்டு தான் இருந்தேன் எண்ணத்தில். இப்போ நான் இங்கே வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்குறதுக்கே வந்துட்டேன். என் அப்பாவே, என்னை நீங்கள் ஒப்புக்கொண்டதற்கு தங்களுடைய கையை நீட்டுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி பேரப்புள்ள பாட்டு படிக்கிறார். எல்லா இமாம்களும் இருக்கிறாங்க. நான் மேற்சொன்ன இமாம்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இது ஹிஜ்ரி 555 நடக்குது. எல்லா இமாம்களும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரம் ரவுதாவிலிருந்து வெளியே வருகிறது, அப்படியே நிறைஞ்சதாக வருகிறது. சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் அந்த கையை எடுத்து முத்தமிட்டு கொண்டார்கள். இவர்கள் முத்தமிடுவதை அங்கே இருந்த அனைத்து விதமான ஔலியாக்களும் கண்ணால் கண்டார்கள். அவர்கள் தன்னை மெய்மறந்து போனார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த காட்சி மறைஞ்சிட்டது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக அவங்க கண்டு அனுமதி கொடுத்து, அதற்கு பிறகுதான் அவர்கள் யார் என்பதை சுற்றி வர இருந்தவர்களுக்கு விளங்கிட்டது. எங்களுடைய அஜ்வாதுல் ஃபாசி ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸலவாத்து ஓதி 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 ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கே ரவுதாவுக்கு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ் அரினி அன்துரு இலைக், யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதி கொண்டிருக்கிறேன், உங்களை நாம் பார்க்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், உங்களை காட்டுங்க. யார்? அஜ்வாதுல் ஃபாசி ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா. இப்புள்ள அஜ்வாதுல் ஃபாசி நாயம் அல்ல, நாங்கள் ஃபாசி நாயகம் என்று சொல்கிறோமே, மனாக்கி போதுற அந்த ஃபாசி நாயகம் அவர்கள் யா ரசூலல்லாஹ் உங்களை காட்டுங்கன்னாங்க.
என்ன புதனம்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். அவர்களுடைய பூமி, அவர்களுடைய கால் பூமிக்கு கீழால் இருக்கிறது. அவர்களுடைய சிரசி தலை வானத்துக்கும் அப்பால் இருக்கிறது. முழு பிரபஞ்சத்தையும் ரசூலுல்லாஹ் தான் நிறைச்சி கொண்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முழு யூனிவர்ஸையும் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஜெகஜோதியான பிரகாசமாக. போதும் யா ரசூலல்லாஹ். அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காட்சி நேரடியாக எங்களுக்கும் கிடைக்கும். நாங்கள் அப்படியான முஹப்பத்தில் உண்மையில் இருந்தால், நாங்கள் அப்படி முஹப்பத்தில் இல்லை. நாங்கள் கலப்படம். தரீக்காவை பற்றியும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தரீக்காவுடைய மஷாயிஹ்மார்களுடைய விஷயம் நம்பிக்கை இல்லை. வேறு வேறு விஷயங்களை நாங்கள் தரீக்காவில் சேர்த்து கொண்டு இருக்கிறதுனால தரீக்காவில் அந்த உயிர் எங்கள்கிட்ட இல்லா போயிட்டுது. எங்களுக்கு இது போதாது. மற்றவங்களையும் கூட்டிக் கொள்கிற, மற்ற கூட்டங்களை, வழிகட்ட கூட்டங்களையும் தரீக்காவாதிகளாக ஆக்கி கொள்கிறோம் நாங்கள். அதனால் என்ன நடக்குது? இந்த முஹப்பத் இல்லாமல் போயிடுது. அப்போ ஷாதிலி இமாமுடைய அந்தஸ்து, சையதுனா அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகம் இவர்களுடைய அந்தஸ்து எல்லாம் மிகவும் விசேஷமான அந்தஸ்துகள். அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், லவ் ஹுஜிப அன்னி ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இமைப்பொழுதாவது எனது கண்ணை விட்டு மறைந்தால் நான் என்னை இஸ்லாமியன் என்று சொல்லிக்கொள்ள மாட்டேன். ஷாதிலி இமாம் என்ன சொல்கிறாங்க? லவ் ஹுஜிப அன்னி ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு இமைப்பொழுதாவது மறந்திருந்து, நான் அவர்களை மறந்து காணாமல் இருந்தால் என்ன முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ள மாட்டோம். ரெண்டு பேரும் சேம் விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகமும் சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதிலி நாயகமும் அதைத்தான் சொல்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய நாயகங்கள், எங்களுடைய வழிகாட்டிகளான இந்த ஷேகுமார்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு தஆலா சின்ன பிள்ளையாக 7 வயசில் இருக்கிற நேரத்தில் அவங்களோட மாமா ஒரு உஸ்தாதுக்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. எல்லா பெரிய மனிதர்களுக்கும் மகான்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் உள்ள ஒரு பெரிய பணக்காரர் விருந்து வைக்கிறார். விருந்து வைக்கிற நேரம் சையதுனா மன்சூர், ஷேக் மன்சூர் அவர்களும் தன்னுடைய மருமகன், தங்கச்சிட மகன், அவங்கள கூட்டிக் கொண்டு போகிறாங்க. கூட்டிக் கொண்டு போகிற நேரத்தில் எல்லா மகான்கள் எல்லாம், எல்லா வலிமார்கள், எல்லா உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இப்போ அங்கே பஜா, அதாவது ரபான் தட்டுறது, பாவமார்கள் வந்து கொண்டு தட்டுவாங்களே, இந்த ரபான் தட்டுற கூட்டம் கொண்டு வந்து பாட்டு படிக்கிற, தஃப் அடித்து பாட்டு படிக்கிற. இப்போ நாங்கள் ஹலராவில் பாட்டு படிக்கிற மாதிரி அவங்க தஃப் அடித்து பாட்டு படித்து கொண்டு இருக்கிறார்கள். பாட்டு படித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் எல்லா ஆலிங்கள் உலமாக்கள் அனைவரும் இஷ்கில் தன்னை மறந்து அல்லாஹ்வில் ஃபனாவாகி கொண்டு, ரசூலுல்லாஹ்வில் ஃபனாவாகி கொண்டு தன்னை மறந்து கீழே குதிக்கிறாங்க, மேலே குதிக்கிறாங்க. இப்படியெல்லாம் அவங்களோட அந்த இஷ்கே ரசூல், இஷ்கே இலாஹி, அல்லாஹ்வுடைய மஹப்பத்து, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தில் தன்னை மறந்து பாட்டு படித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் திடீரென்று சொல்லி, இந்த பாட்டு படிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருந்தார். அவர் தான் தஃபு தட்டணும். அவர்கிட்ட குரூப் கொண்டு வந்துருந்துச்சு. ஒரு தலைவர் இருக்கிறார். இவங்கெல்லாம் தட்டி கொண்டு இருக்கிறாங்க, இவங்க பாட்டு படித்து கொண்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லா ஆடிக்கொண்டு இன்பத்தில் தன்னை மறந்து இருக்கிற நேரத்தில் திடீரென்று சொல்லி சையதுனா அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகம் வெளியில் இருக்கிற செருப்பொண்டை எடுக்கிறாங்க. செருப்படுத்து கொண்டு வந்து இந்த தஃப் அடிக்கிற குரூப் லீடரில் தலையில் அடிக்கிறார். செருப்பால் அடியை நடித்தோடனே அவர் கீழே விழுந்துடுறாரு. இப்போ தஃப் அடிக்கிற சத்தம் நின்று போச்சு. தஃப் அடிக்கிற சத்தம் இல்லை. என்ன விஷயம்? ஏன் நிப்பாட்டிட்டீங்க? இவ்வளோ இன்பமாக இருந்ததே தஃப் அடித்து கொண்டு நீங்கள் ஏன் திடீர்னு நிப்பாட்டிங்க? எனக்கு நடந்ததை கேளுங்க. இந்த சின்ன பிள்ளை வந்து செருப்பால் என்ன அடித்து கீழே போட்டுட்டாரு. செருப்பு அவ்வளோ பெரிய மஜ்லிஸில் ஒரு சின்ன பிள்ளை வந்து செருப்பை தூக்கி அடித்து அவரை மயங்க செஞ்சிட்டாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் இந்த பிள்ளையை கூட்டி கொண்டு வந்தீங்க? ஷேக் மன்சூர் இடத்துல கேட்குறீங்க, இந்த பிள்ளையெல்லாம் நீங்கள் இதில் கூட்டி கொண்டு வரணுமா? என்ன விளையாட்டுத்தனமெல்லாம் செஞ்சிட்டாரு பாருங்க, இவ்வளோ சிறப்பான ஒரு மஜ்லிஸில்.
அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், முதல்ல அந்த பிள்ளைகிட்ட கேட்போம், ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இவரை நீங்கள் இப்படி செஞ்சீங்க, இவ்வளோ பெரிய ஒரு மகான்கள் எல்லாம் இருக்கிற மஜ்லிஸ், இப்படியெல்லாம் நீங்கள் அதபு குறைவாக நடந்து கொண்டீங்களே, பெரிய மனிதர்களுடைய ஷாபத்துக்கு ஆளாகுவீங்களே. அதில் என்கிட்ட முதல்ல கேட்காம கீழே விழுந்திக்கிற அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர் என்ன நினச்சி கொண்டு இருந்தாருன்னு கேளுங்க. இப்போ போயிட்டு அவருக்கு தண்ணியை தொலைச்சி எழும்பின பிறகு கேட்குறா, நீங்கள் என்ன நினச்சி கொண்டு இருந்தீங்க தஃபடிக்கிற நேரத்தில்? அப்போ அவர் சொல்கிறாரு, நான் நேற்று இரவு ஒரு குரூப்புக்கு நான் போயிருந்தேன், தஃபடிக்கிற வேலை தான். அங்கே தஃபடிச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் இருக்கிற எல்லா கூட்டமும் சேர்ந்து கொண்டு நல்லா டோப்பை அடித்து கொண்டு நல்லா சாராயங்களை குடித்து கொண்டு எல்லா மஜாவையும் பண்ணி கொண்டு அவங்க கூத்தாடி கொண்டு ஃபுல் மஜாவில் இருந்தாங்க. அப்படித்தான் இவங்களும் மஜாவில் இருக்கிறாங்களோ, இவங்களும் குடிச்சு போட்டு கூத்தாடி கொண்டிருக்கிறாங்களோன்னு நான் மனசில் நினச்சேன். அப்படி நினச்ச அடுத்த நிமிஷம்தான் இந்த புள்ள வந்து என்ன செருப்பால் அடித்தாருன்னு சொல்லி, அவர் நினச்சத்தை இவங்க சையதுனா அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகம் குழந்தையாக இருக்கிற நேரத்தில் போயிட்டு அவருக்கு அடித்து அவரை அதபு வருத்தினார். இவங்க தான் சையத் அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகம். அப்போ எல்லாரும் இவங்க இந்த புள்ளை யாருன்றதை விளங்கிட்டாங்க. விளங்குதா? இதுதான் வலிமார்களுடைய ரூட். நாங்கள் ஹலராவில் நாங்கள் பைத்து படிக்கிறோம், நிறைய காதல் பாட்டுக்கு தான் நாங்கள் வருகுது. சலபத்திலைலா மின்னியல் லக்லா குல்துலா லைலா இரஹமில் கத்லா. இந்த லைலான்ற ஒரு அழகான பொம்பளை இருந்தா, அந்த பொம்பளையை பற்றி வர்ணித்து பாட்டு படிக்கிறேன். லவ் சாங் திக்ரில் அதுதான் படிக்கிறேன், சதுரில் ரக்ஸில் அதுதான் படிக்கிறேன். இதை சில முனாஃபிக்குகள், இஸ்லாத்தில் பேரில் இருக்கிற இஸ்லாம் அல்லாதவர்கள், இது என்ன இது லவ் பாட்டெல்லாம் படிக்கிற, இந்த பாட்டெல்லாம் இந்த திக்ரில் எல்லாம் படிக்க இல்லாம, இதெல்லாம் பித்ஆ, இதெல்லாம் ஷிருக்கு, இதெல்லாம் பித்ஆ அப்படி சொல்கிறாங்க தானே. முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிற போல நடிக்கிற காஃபிர்கள் இவங்க இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய இஷ்க். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் ஒரு காதலியாக வர்ணித்து பாட்டு படிப்பாங்க, அல்லாவை ஒரு காதலியாக வர்ணித்து பாட்டு படிப்பாங்க. பானத் சுஆத் என்று சொல்லி ஒரு பெரிய கவிதை இருக்கிறது. அது பானத் சுஆத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சுஆத் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் பேரழகி, கிளியோபெட்ராவை விடவும் அழகி. அந்த பானத் சுஆதை எல்லாருமே விரும்புவாங்க, அந்த சுஆதை எல்லாருமே மனசுக்குள்ளால் லவ் பண்ணுவாங்க, அவ்வளோ பேரழகி. அந்த பேரழகியாக ரசூலுல்லாவை கற்பனை பண்ணி சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, பாட்டு படிப்பாங்க. அதுதான் பானத் சுஆத். ரசூலுல்லாவை அந்த பானத் சுஆத், அந்த சுஆதை போல கற்பனை பண்ணி பாட்டு படிக்கிறது. அதை போல தான் இங்கே நடந்து கொண்டு இருந்துச்சு. எல்லா தசவுஃபுடைய ரூட்டெல்லாம் இப்படி தான். வெளியில் எங்களுக்கு விளங்காது, தசவுஃபுடைய ரூட்டு எங்களுக்கு விளங்காது, அவர்களுடைய செயல்களும் எங்களுக்கு விளங்காது. அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகம் அவர்களுக்கு மீன்கள் எல்லாம் சலாம் சொல்லும். இப்படி சலாம் சொல்லும் போகிற நேரத்தில், அஸ்ஸலாமு அலைக்கும் யா சுல்தான் ஆரிஃபி. மீன்கள், கடலில் உள்ள மீன்கள் எல்லாம் சலாம் சொல்லும். இது எங்களுடைய ஷாதிலியா தரீகாவில் 5வது ஹலீஃபா முஹம்மதுல் ஹனஃபி ஷாதிலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஷாதிலி இமாம் வந்து 200 வருஷத்துக்கு முதல்ல சொல்லி வச்சாங்க, என்ற தரீகாவை ஹயாத்தாக்கிறதுக்கு ஒருத்தர் பிறப்பார், அவருடைய பேர் முஹம்மதுல் ஹனஃபி. அவர் ஹனஃபி மதுஹபை பின்பற்றுவார். அவர் அபூபக்கருடைய குடும்பத்தை சேர்ந்தவர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். 5வது ஹலீஃபாவாக இருப்பார். இது எப்போ ஷாதிலி இமாம் சொல்கிறாங்க, 200 இயர்ஸ்க்கு முதல்ல சொல்லி வச்சுட்டாங்க. 200 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு, 180 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஷாதிலியா தரீகாவுடைய 5வது ஹலீஃபாவாக யார், முஹம்மதுல் ஹனஃபி ஷாதிலி நாயகம் ஒரு அனாதையாக பிறந்து அவங்க தான் ஹலீஃபாவாகிறாங்க. அவங்களோட பேர் முஹம்மது, ஹனஃபி மதுஹபை பின்பற்றுறாங்க. ஷாதிலியா தரீகாவுடைய 5வது ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. இவர்கள் பிறப்பிலேயே குத்துபு,
முகமதுல் ஹனஃபி ஷாதிலி நாயகம் அப்படியே ரோட்டில் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்கள முரீதீங்களோட போய்கொண்டிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கடலுக்குள்ளே போயிடுவாங்க. கடலுக்கு அலெக்சாண்ட்ரியாவில் கடலுக்குள்ளே போயிடுவாங்க. கடலில் போயிட்டு இவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. போனவங்களை காணும், தண்ணி உள்ளுக்கு போனவங்களை காணும். ஒரு 5-10 நிமிஷம் கழித்து வருவாங்க. அப்படியே இருப்பாங்க. எந்த விதமான உடுப்புலையும் ஈரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவு. இந்த மீன்களுக்கு உபதேசம் செய்யும்படியாக அல்லாஹு தாலா கட்டளையிட்டான். அவைகளுக்கு உபதேசம் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவாங்களாம். யார்? முகமதுல் ஹனஃபி ஷாதிலி நாயகம் அவர்கள். அவ்வளவு மாபெரும் குத்துபு. ஆக எல்லா தரீக்காவில் உள்ள வலிமார்களுக்கும் எல்லா வேலையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு விட்டால் முகமதுல் ஹனஃபி ஷாதிலி நாயகம் சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதன் என்னை நாடி எனது கபுரடிக்கு வந்தோ அல்லது தூரமாக இருந்தோ அவனுடைய தேவைகளை என்னிடத்தில் கேட்டால் அதை நிறைவேற்றுவதற்கு முடியாதென்று யார் சொல்கிறானோ அவன் அல்லாஹ்வை மறுத்தவனாக மாறுவான். என்னற்ற கேட்டு அவருக்கு என்ன செய்யணும், அவர் மூத்தா போயிட்டார் என்று எவன் சொல்கிறானோ அவன் அல்லாஹ்வை மறுக்கிறான். ஏனென்றால் என முரீதுக்கும் எனக்கும் இடையில் ஒரு முலம் மண் மறைக்கிறது என்று சொன்னால் நான் மனுஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாம் அவங்க செய்வாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹாஜத்துகள் இருந்தால் உங்களுடைய நாடின ஷேகுமார்கள் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சொல்லுங்கள். சலாம் சொல்லி அவங்கள நாயகமே எனக்கு உதவி செய்யுங்க என்று கூப்பிடுங்க. நிச்சயமாக தருவாங்க. உண்மையான முரீதாக இருக்கணும், இஹ்லாஸான முரீதாக இருக்கணும், முஹிப்பாக இருக்கணும். எந்த அளவுன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தண்ணி ஓதி வேணுமா? இப்போ ஹசரத் மார்ட்ட லெப்ப மார்ட்ட தண்ணி ஓதி எடுக்கிறோமே, இந்த தண்ணி ஓதி எடுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. இத்தரீக்காவுடைய மக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், மற்றவங்களுக்கு தேவையில்லை. அவனை தரீக்காவாதியா இல்லை, மற்ற மதம். அதாவது உங்களுக்கு ஏதாவது தண்ணி ஓதி எடுக்கணுமா இருந்தால் உங்களோட பிள்ளைகளுக்கோ யாருக்கோ உடல் நலம் ஷோமில்லை, தண்ணி ஓதி எடுக்கணும் இருந்தால் ஒரு தண்ணி ஒரு கோப்பை எடுத்து வைங்க, ஒரு ஊதுபத்தி என்னமோ பற்ற வச்சு வைங்க. உங்களோட கைப்பிடிச்ச ஷேகுமாரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு சலான் சொல்லுங்கள். 3 தைனம் சலான் சொல்லுங்கள். நாயகமே இந்த தண்ணியை ஓதித்தாங்க என்று சொல்லி அவங்கள அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியை சும்மா வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து தண்ணியை குடிங்க. என்னென்ன முறையில் என்னென்ன ஹாஜத்துக்காக வேண்டி நீங்கள் ஓதி நீயத்து வச்சு கொண்டு ஓதினீங்களோ அதே பலன் அந்த தண்ணிக்கு கிடைக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. இதை நாங்கள் தரீக்காவாதிகள் எங்களுக்கு எல்லாம் லேசாக வச்சிக்கிற நாங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. எங்கேயோ போய்கொண்டு இருக்கிறோம் மார்க்கத்தை தேடிக்கொண்டு. விளைனா அவ்வளோ மகோன்னதமானவர்கள். அவ்வாறு தான் அஹமது கபீர் ரிஃபாய் நாயகம் அவர்களும் அவர்களை எங்கிருந்து அழைத்தாலும் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அவங்க சொல்கிறாங்க. எங்கிருந்து அழைத்தாலும் அவர்களுக்கு குத்துபு நாயகத்துக்கும் அஹமது கபீர் ரிஃபாய் நாயகத்துக்கும் இடையில் 42 வருஷம் குத்துபு நாயகம் மூப்பு. செய்தினா ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி சஞ்சரி அஜ்மீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிஃபாய் நாயகத்தை விடவும் 18 வருஷம் இளமை. ரிஃபாய் நாயகத்தில் நடுவில் வைங்க. குத்துபு நாயகம் 42 வருஷம் மூப்பு. ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 18 வருஷம் இளமை. அப்போ இந்த 2 பேருக்கும் உள்ள அவங்க 3 பேரும் ஏக காலத்தில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் ஓசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உத்தரவு விட்டான், யா ஓஸ் ஜஅல்துக தாஜல் அவுலியா வகுல் கதமி அலா ரகபாதி குல்லி வலியில்லா. குத்துபு நாயகமே ஓசுல் ஆலமே சொல்லுங்க, உங்களோட கால் பாதத்தை சுமந்தவன் தான் விலாயத்து பெற்றான். சொல்லுங்க, என்ற கால் பாதத்தை சுமந்தவன் தான் விலாயத்து பெற்றான். சொல்லுங்க. குத்துபு நாயகம் சும்மா இருந்து கொண்டு சொல்கிறாங்க, கதமி அலா ரகபாதி குல்லி வலியில்லா சொல்கிறாங்க. அஹமது கபீர் ரிஃபாய் நாயகம் இருக்கிறாங்க இங்கே உம்மு அபீதாவில். குத்துபு நாயகம் இருக்கிறாங்க பக்தாதில். ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு தஆலான்னு இந்தியாவில் இருக்கிறாங்க. இவங்க சொன்ன அதே டைம் அசர் நேரம்
அவங்க சொல்கிறாங்க, அஹமது கபீர் ரிஃபாய் நாயகம் மிம்பர்லேருந்து கீழே இறங்கி, யா ஷேஹி ஹமல்து ரிஜிலக், உங்களோட கால் பாதத்தை நான் சுமந்தேன் என்றாங்க. ஹாஜா நாயகம் இந்தியாவில் யா ஷேஹி ஹமல்து ரிஜிலக், உங்களோட காலை நான் சுமந்தேன். இருக்கிற ஆட்களுக்கு ஒன்றும் விளங்குதில்லை. ரோனுக்கும் இருக்கிற ஆட்களுக்கு என்ன இது கொஞ்சம் மெஜிக் மாதிரி வேலை நடக்குதுன்னு சொல்லி கௌசுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே சொன்னதை அதே செகண்டில் இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவ்வாறு முழு உலகத்திலே அந்த நேரம் இருந்தாங்க 367 குத்துபுமார்கள். 367 குத்துபுமார்கள், ஔலியாக்கள், நுஜபாக்கள், நுகபாக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நேரம் முழு உலகத்திலே அவர்கள் எல்லோருமே குத்துபு நாயகத்துடைய அந்த சொல்லை ஏற்று அடிபணிந்தார்கள். அவர்களுடைய நூற்றாண்டுக்கு அவங்க தான் குத்துபுல் அக்தாப். அவர்களுக்கு கொடுத்த அந்த ஓசு பட்டம் செய்தினா அஹமதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அஹமது கபீர் ரிஃபாய் நாயகமும் குத்துபு நாயகம் நேரடியாக சந்திக்கவே இல்லை. ஆனால் ஸ்பிரிச்சுவலி ஆன்மீக தொடர்பு அவங்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி சஞ்சரி அஜ்மீரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குத்துபு நாயகத்தை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றார்கள். சையதுனா கௌசுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்தது போன்று எல்லா ஔலியாக்களும் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிறாங்க. அஹமதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் உட்பட எல்லோரும் இலங்கைக்கு வந்துட்டு போனாங்க. என்னென்று சொன்னால் எல்லாருடைய வாப்பா இலங்கையில் தான் இருக்கிறாங்க. அல்லாஹு தாலாவுடைய முதல் படைப்பு செய்தின ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சுவர்க்கத்தில் இருந்தாங்க. சுவர்க்கத்தில் இருக்கிற நேரத்தில் அவர்கள் அந்த மரத்தை என்னமோ திண்டாங்களாம். திண்டத்துக்காக வேண்டி சுவர்க்கத்திலேருந்து வெளியாகி இங்கே ஒரு மலையில் இறக்கப்பட்டதாம். அது சரந்தீப் என்ற ஊரில் மலையில் இறக்கப்பட்டதாம் என்று கிதாபுகளை எல்லாம் மீக்குது. அல்லாஹ்விலே ஃபனாவாகி அல்லாஹ் தான் எல்லாம் என்று கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சுவர்க்கத்தில் இருந்தாங்க. ஃபனாஃபில்லா அல்லாஹ்வுடைய தரிசனத்திலே மதுஹருல் அத்தம்மாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹவ்வா என்ற அந்த தோற்றத்தை கண்டார்கள். அந்த தோற்றத்தை கண்டு தன்னில் வேறானது என்று எண்ணின உடனே அங்கே நரகமாகிட்டு. சொர்க்கத்தில் இருந்து கொண்டிருந்தாங்க, தன்னை விட்டும் வேறான ஒரு ஆளிக்குதே ஹவ்வா என்ற வேற்றுமை உணர்வு ஏற்பட்ட உடனே அது என்ன ஆயிட்டுது, சொர்க்கத்துக்கு மாற்றமானதாக ஆகிட்டுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கே தான் இருந்தாங்க. உலகத்தில் முதல்ல கலிமா அல்லாஹ்வுடைய லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமா 1,24,000 நபிமார்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை அல்லாஹ் கொடுத்தான். அந்த கலிமா முதல்ல உலகத்துக்கு வெளியானது எங்கே? இங்கே தான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தான், அங்கே தான் கலிமா முதல்ல வெளியானது. விளைனா அதுக்கு பிறகுதான் எல்லாம் இதை பார்க்குறதுக்கு தான் எல்லா ஒளியாக்களும் வந்தாங்க. எல்லா வழிமார்களும் இதை பார்க்குறதுக்கு தான் முழு சிலோனுக்கு வந்தாங்க. வந்து சில ஆட்கள் போயிட்டாங்க, சில ஆட்கள் அங்கே இருந்து அப்படியே மறைஞ்சு அவங்க ஜியாரம் உண்டாகி அவங்க பெரிய ஒளியாக்களாக இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறதுக்கு தான் எல்லாம் வந்தாங்க. ஃபத்துல் மொயின் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 40 வருஷம் அங்கே பாத மலையிலேருந்து மக்காவுக்கு போனாங்க. 40 வருஷம் மக்காவுக்கு போகிற நேரத்தில் பொஞ்சாதியை தேடிக்கொள்ளும் போவாங்க, ஹஜ்ஜுக்கும் போவாங்க. பொஞ்சாதி இல்லையே, பொஞ்சாதியை தேடிக்கொள்ளும் போவாங்க. எங்கேயோ தெரியாதுன்னு தேடி போவாங்க. அப்படி போகிற வார நேரத்துகளில் அங்கே இங்கே இந்தியாவில் அங்கே இங்கே மீட்டாகி கொள்கிறாங்க. மீட்டாகி கொண்டு அவங்களுக்கு கிடைச்ச பிள்ளைகள் தான் 2 பேரும் ஹாபில் காபிலை கொண்டு போட்டு ராமேஸ்வரத்தில் 2 பேருடைய ஜியாரம் இருக்குது தெரியுமா? ஹாபில் காபிலுடைய ஜியாரம் ராமேஸ்வரத்தில் இந்தியாவில் இருக்குது. அது யார் போயிட்டு பார்க்குறாங்களோ இல்லை தெரியும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடத்துக்கே நிறைய பேர் போகிறதில்லை. உலகமெல்லாம் வந்து சேருது அவங்களுடைய இடத்த பார்க்குறதுக்கு. இப்படியெல்லாம் எங்கட பூமியில் கலிமா, உலகத்தில் அல்லாஹ்வுடைய கலிமா முதலில் வெளியானது எங்கட நாட்டில் தான். இல்லைனா ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. நான் சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பிட்ட நேரம் இருப்பதனால அஹமது கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய இந்த செய்திகளோடு நான் அவர்களுடைய கடைசி தருணத்தில் அவர்களுக்கு அல்லாஹு தாலா திருமணம் முடிக்க வைத்தான்.
3 பெண்களை திருமணம் முடித்தார்கள். அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள், அவர்கள் வஃபாத்தாகிட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னமொரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள், அவங்களும் வஃபாத்தாகிட்டாங்க. 3வது ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அந்த பெண் இவர்களுக்கு கடுமையான கொடுமை செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுன்னு சொன்னால், அடுப்பில் சுடக்கூடிய அந்த விறகுகளை எடுப்பதற்கு ஒரு இரும்பு கம்பு இருக்கும். அந்த இரும்பு கம்பு அடுப்பில் அது போட்டு அந்த இரும்பு கம்பை அந்த விறகுகளை இவத்கராப்பிக்கிறதுக்காக வேண்டி அந்த இரும்பு பாவிப்பாங்க. அந்த இரும்பு நல்லா சூடாகி கொண்டே இருக்கும். அந்த இரும்பை கொண்டாந்து இவங்களோட முதுகில் வைப்பாங்க. அஹமது கபீர் ரிஃபாய் நாயகத்தில் முதுகில் வைப்பாங்க. நீ பைத்தியக்காரன், ஒழுங்காக குடும்பத்தை பார்க்கவும் இல்லை அஹமது கபீர் ரிஃபாய் நாயகத்துக்கு. இப்படியெல்லாம் கொடுமை செய்ய பொஞ்சாது இல்லைனா. இப்படி இருக்கிற நேரத்தில் இன்னும் நிறைய கொடுமைகள் நடந்துச்சு. மாணவர்கள் எல்லாம், நாயகமே இந்த அநியாயம் உங்களுக்கு நடக்குது, அவங்க பேசாமல் இருப்பாங்க. பிறகு ஒரு மாதிரி அவங்கள வற்புறுத்தி சல்லி சேர்த்து மகர அவன் பொம்பளைக்கு நாங்கள் கொடுத்து தலாக்கு சொல்ல வைப்போம்னு சொல்லி அவருக்கு நிறைய காசு கொடுத்து அவர் தலாக்கு சொல்கிறதுக்கு விருப்பமாக ஓண்டாங்க. தலாக்கு சொல்லி போட்டாங்க. அதுக்கு பிறகு செய்தினா அஹமது கபீர் ரிஃபாய் நாயகம் அவர்கள் தனிமையிலே வாழ்ந்து அவர்களுடைய காலத்தை அவர்கள் முடித்து கொண்டார்கள். உம்மா அபீதாவிலே அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். இது இவங்களோட சரித்திரம் இன்னும் கூடிக்கொண்டே போகிறது. நாங்கள் அவுலியாக்களை கராமத்துக்காக வேண்டி மட்டும்தான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, யார் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அவன் அல்லாவை பார்க்கவில்லையோ அவன் மூமின் இல்லை. அல்லாவை எவன் பார்க்கவில்லையோ அவன் மூமின் இல்லை. மங்கான பீஹாதியாகுமா பவுவில்லாஹிரத்தை. இந்த துனியாவில் அல்லாவை உங்களுடைய அகக்கண் கொண்டு பார்க்காதவன் ஆகிராவில் எங்கடா உங்களோட கண்ணை கொண்டு பார்க்க போறீங்கன்னு கேட்பாங்க. இந்த துனியாவில் முதல்ல பார்த்து என்ன வெரிஃபை பண்ணிக்கோ, அப்போ தானே அங்கே போனால் உனக்கு பார்க்கலும். ரிஃபாய் நாயகம் சொல்லுவாங்க, இந்த துனியாவில் அல்லாவை நீ பார்க்கலையா உனக்கு ஆகிராவில் பார்க்க கிடைக்காது. அதெல்லாம் இங்கே பாரு, இங்கே பார்க்குறதுக்கு தான் களிமா சொல்கிறேன் அப்படி சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான மாரிஃபாவுடைய விஷயம். இவைகளை நாங்கள் விளங்கினால் எங்களுக்கு சிம்பிள். ஷாதுலீமான் சொல்கிறாங்க, மந்தகலஃபி தரீக்கத்தினா யோமன் ஓ யோமைனி, எங்களோட தரீக்காவில் ஒரு நாள் அல்லது 2 நாள் நுழைஞ்சால் அவன் சொர்க்கத்தில் என்று சொல்லி எல்லாம் நினச்சி நான் ஷாதிலி, நான் முகத்தம், நான் ஹலீஃபா, நான் ஹலீஃபத்துல் ஹுலஃபா என்று சொல்லிவிட்டு நான் ஷாதிலி நினச்சிட்டுறாங்க. எல்லாரும் நினச்சி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை. ஷாதிலிமான் சொன்ன என்னுடைய தரீக்கா, அதாவது நான் அல்லாவை அடைந்த வழி, ரசூலை அடைந்த வழி, இந்த வழியிலே அடைவதற்கு யாரு ஒரு நாள் அல்லது 2 நாள் நுழைஞ்சானோ அவன் சொர்க்கத்தில் சொன்னாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? சம்பிரதாயத்தை தான் தரீக்காவன்னு நினச்சி கொண்டிருக்கிறோம். சம்பிரதாயம் ஹலரா வைக்கிறோம், ஒலிஃபா யாக்கோத்திய ஓதுறது, சாப்பாடு கொடுக்கறது, அவனையும் இவனையும் கூட்டிக் கொண்டு அவனையும் தரீக்காவாதியாக ஆக்கிக்கொள்வது, தப்லீக்காரனையும் தௌஹீதுக்காரனையும் தரீக்காவாதியாக ஆக்கிக்கொள்வது, கடைசியில் வச்சுக்கொண்டு நாங்கள் தரீக்கா. எங்களுக்கு ஒன்றும் கிடைக்குது இல்லையே. எப்படி கிடைக்கும்? முனாஃபிக்குகளாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எப்படி கிடைக்கும்? உண்மையான தரீக்காவாதியாக இருந்தால் மட்டும் இந்த தஜல்லி எல்லாம் கிடைக்கும். ஷாதிலிமான் நிற்பாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. ரிஃபாய் நாயகம் உதவி செய்வாங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. தாலேம் பாவாங்க, அவங்க பெரிய குத்துபு, அவங்க உதவி செய்வாங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. சரியாக அவங்கள நெருங்கணும், சரியாக அவர்களை புரிந்து கொள்ளணும். அப்படி புரியக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குதோ அவர்கள்தான் தன்னை தரீக்காவாதி என்று சொல்லிக்கொள்ளலாம். அந்த நிலைமைக்கு அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கி வலிமார்கள் குத்துபுமார்களுடைய மதத் ஃபைலு பரக்கத்துகளை எங்கள் அனைவர்களுக்கும் தந்து அவர்களுடைய அருள் பார்வையை கொண்டு எங்களை கரை சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வாயாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா